வணக்கம். இந்த வீடியோவில் கடந்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த முக்கிய அரசியல் சம்பவங்களாகட்டும், பொது நிகழ்வுகளாகட்டும், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயமே இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டோட சிஎம் முதல்வர் விஜய் டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அங்கே இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து சில விஷயங்கள் ரெக்வெஸ்ட் பண்ண போகிறார். ரெகார்டிங் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், அப்புறம் மும்மொழி கொள்கை பற்றியும், அதுக்கப்புறம் இந்த முக்கியமான மேகதாது அணை கட்டுற விவகாரம். அது நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ பற்றி நம்ம அப்போ நேற்றே பேசியிருந்தோம். இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களையும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் அப்புறம் அவங்களையும் மீட் பண்ணுறதா இப்போதைக்கு ஷெடியூல் போட்டிருக்காங்க. ஈவினிங் 4 to 6 இந்த மீட்டிங்ஸ்லாம் இருக்கும். இண்டிவிஜுவலான மீட்டிங்ஸ்ன்றது மாதிரி தான் இப்போ வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அவர் டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டார். இப்போ மேபி இந்த வீடியோ எடுத்துருக்கிற சமயத்தில் அந்த மீட்டிங்ஸாவது நிகழ்ந்து கொண்டு இருக்கும் என எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி வேறு என்ன மற்ற நிகழ்வுகள்ன்ற போது, இப்போ கேரளாவில் பினராயி விஜயன் அவர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வீட்டில் அமலாக்கத்துறை இப்போது சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாயிட்டு வீட்டுக்கு வெளியே அந்த கட்சிக்காரங்களாம் அந்த அமலாக்கத்துறையினரோட வாகனங்களை சேதப்படுத்தி பெரிய க்ரௌடாகி பெரிய பஞ்சாயத்து அங்கே போயிட்டுருக்கு. பட் அகைன் இன்னும் எக்ஸாக்டாக என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு தெரியல. மேபி ஃபர்தராக நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த நியூஸ் எல்லாம். அடுத்து உங்களுக்கே தெரியும், ஏடிஎம்கே ஆல்ரெடி பிளந்து காணப்பட்டது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி சைடு ஒன்று, இந்த சைடு இபிஎஸ் சைடில் ஒன்று, இந்த சைடு 3 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால வேறு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பெரிய பஞ்சாயத்தாகி போயிட்டு இதுக்கு குதிரை பேரம் நடக்குது. கீழே ரிசைன் பண்ணுறாங்க, மேலே ஜாயின் பண்ணுறாங்க, குதிரை பேரம் நடக்குது. அப்படி இப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு அக்செப்டபிளானலாம் தெரியல. அதுவும் இல்லாமல் குதிரை பேரம் நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சீட்டில் தேவைப்படல. அவங்க ஆல்ரெடி இப்போ ஒரு சேஃபான ஜோனில் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதில் இப்போது அந்த தொகுதியோட சேர்த்து திருச்சி கிழக்கையும் சேர்த்து 4 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும். ஒரு எம்பி எலெக்ஷனும் ஒரு பாக்கி இருக்குது. இதில் மேபி யார் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. தாவேக்கா சைடில் ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ணவங்களா, இப்போ யார் ரெசைன் பண்ண 3 பேர் தாவேக்கா சார்பில் அந்த தாவேக்கில் ஜாயின் பண்ணாங்களா, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்றது இன்னும் எக்ஸாக்டாக தெரியல. அந்த டீட்டெயில்ஸை இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து கட்சிகள் ஒன்றிணைந்து, அதாவது இந்திய ஜனநாயக படுகொலை, தமிழ்நாட்டில் தேவையில்லாத ஒரு இடைத்தேர்தல் வருது, ராஜினாமா செய்த அந்த 4 வேட்பாளர்கள் இருக்காங்களா, அவங்க கண்டிப்பாக இடைத்தேர்தலில் தோல்வியடைவாங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக, தாவேக்காக்கு எதிராக அத்தனை எதிர்கட்சிகளும் ஒன்றிணைத்து வேட்பாளர் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே சேர்ந்து, பிஜேபி இன்க்ளூடிங் பிஜேபி எல்லாம் சேர்ந்து வேட்பாளர்களை நிறுத்தலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகும்னு தெரில. பட் அகைன் இது இப்போதைக்கு அது பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி சிவி சண்முகம் அவர் சைடு இபிஎஸ் அவர் மீட் பண்ண மாட்டார். இத்தனைக்கு எஸ்பி வேலுமணி சைடு போனாலும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டாலும் இந்த சிவி சண்முகம் சைடில் கொஞ்சம் பஞ்சாயத்தெல்லாம் போய்கிட்டுருக்கு. அவர் மேபி ரிசைன் பண்ணுறதா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸஸ் வருது. பட் வாட் எவர் என்னன்னு தெரில. இப்போ உங்களுக்கே தெரியும், எஸ்பி வேலுமணி டீமும் இபிஎஸ் டீமும் 2 பேர் நாங்கள் சேர்ந்தாச்சு. அதிமுக நமக்குள்ளே இருக்கிற சின்ன பிரச்சனை தான், நாங்கள் திரும்ப சேர்ந்துக்கிட்டோம். சேர்ந்தது மட்டும் இல்லாமல் போயிட்டு கொடுத்த அந்த ஆதரவு இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்போ கொடுத்த ஆதரவுகளையும் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் போய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சபாநாயகரை பார்த்து அந்த லெட்டரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த மாதிரி போகும்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. திருமாவளவன் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக்கு ஆட்சி கவில நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். இப்போது இங்கே அவங்களுக்கு தேவையான ஒரு 2 சீட்டுக்காகவே ஒரு அமைச்சர் பதவி, அவங்களுக்கு தேவைப்படுற அமைச்சர் பதவியாகட்டும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையிலிருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் போயிட்டு நான் திரும்ப அதே காட்சியில் சேர்த்து அவங்க கொடுக்கலன்னா, இப்போ அவங்க கொடுக்குற சீட்டு வாங்கிட்டு கொடுக்காத அமைச்சரை வைக்க நான் இங்கே உட்காந்துருக்கணுமான்ற மேபி யோசிச்சிருக்கலாம். இது அடுத்தடுத்த நாட்களில் தான் இது இவங்க என்ன மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கிறாங்கன்றது தெரிய வரும். ஆக மொத்தம் சிபிஎம் ஆகட்டும், டிசிகா ஆகட்டும், ஐஎம் ஆகட்டும், அவங்க கொஞ்சம் இஷ்டத்துக்கு கொஞ்சம் பிளேஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்துலையும் ஆளுங்கட்சியும் போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதை நிறைவேற்றல, இதை நிறைவேற்றல, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க தெரில. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் நிறைய நியூஸஸ் வருது. இதில் பவன் கல்யாண் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பவன் கல்யாண் இங்கே சிஎம் விஜய் சிஎம் ஆனதுக்கு அங்கே பவன் கல்யாணம் போட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. அதில் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் இன்னும் சொல்லியிருந்தாரு, இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை வேறு, அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை வேறு, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக முந்தா நேற்று ஏதோ ஒரு மீட்டிங்கில் அதே மாதிரி சொல்லியிருக்கார். அதாவது
தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் வெறும் ஜஸ்ட் போஸ்டரு இல்லை ஹாலோகிராம் இல்லை வந்து ரீல்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அமைச்சு எந்த ஒரு இறங்கி எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அவங்க வந்து ஈஸியாக சிஎம் ஆயிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி தெரியல, 15 வருஷமாக நான் அரசியல் இருந்தும் நான் என்னால் அது மாதிரி ஒரு சக்ஸஸ் கொடுக்க முடியலன்னு திரும்ப ஒரு புலம்ப ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக நான் பொறாமையப்படுறேன்னு அவர் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு. அது எப்படி நீங்கள் வந்து வெளியே வந்து கொஞ்சமாவது சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு நீங்கள்லாம் வின் பண்ணல, அதுக்காக சுற்றி இருக்கிறவங்க உழைக்கிறதாகட்டும், மக்களுக்கு எந்த ஒரு பணி செய்யாமலாம் அவர் வந்து டைரெக்டாக வந்துலாம் அரசியலில் நிற்கலை. அதெல்லாம் வந்து இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. பட் அகெயின் அதே மாதிரி இந்த கூட்டணிலாம் வைக்காமல் ப்ராப்பராக ஒரு கேம்பெயின் பண்ணி ப்ராப்பராக நல்லது பண்ண வேண்டியதை நல்லது பண்ணிட்டு நின்னோம்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ புரிஞ்சுக்க போகிறான்னு தெரில. திரும்ப போய் நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு டெபுட்டி சிஎம் வாங்கிட்டு உட்காந்துப்பேன்னா அப்புறம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த விஷயத்தில். அப்பார்ட் ஃப்ரம் தட், உலக பட்டினி தினம், நாளை உலக பட்டினி தினம். சிஎம் விஜய் வந்து தாவேக்கு அந்த மாவட்ட செயலாளர்களாகட்டும் எல்லாருக்கும் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 2000 3000 பேருக்கு விருந்து அளிக்க வேண்டும். இந்த பட்டினி விஷயங்களே இருக்கக்கூடாது. பட்டினி தினத்தை மட்டும் இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்து ஒன்று போட்டுக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தண்ணி உங்களுக்கே தெரியும், எல்லா அமைச்சர்களும் இன்க்ளூடிங் பிரபு ஆகட்டும் எல்லாருமே அவங்கவுங்க பணியை வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் சம்திங் எல்லாமே தெரியுது. இந்த குவாரிகளை மூடுறதாகட்டும், கோயிலில் போயிட்டு ஆய்வு செய்கிறதாகட்டும், மருத்துவமனைகள் ஆய்வு செய்கிறதாகட்டும், இப்போ திரைப்படங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு 5 காட்சிகள் ஓட்டிக்கலான்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க தேவைப்படுறத ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வந்த ஒரு 10 to 20 டேஸில் இதெல்லாம் பண்ண வேண்டியது அப்ரிஷியேட் தான். நிறைய இடத்துல வந்து ஒயின் ஷாப்லாம் வந்து மூடிட்டாங்க. அதுக்கு ஒயின் ஷாப்காரங்களாம் வந்து ஒயின் ஷாப் ஊழியர்கள்லாம் பிரச்சனையில் ஈடுபடுறதால நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நல்லது நடக்கிற சிம்டம்ஸ் தானே இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் வந்து உங்களுக்கே தெரியும், ஆப்போசிட்லி ஆகட்டும் டிஎம்கே சைடில் எல்லா சைடும் ரொம்ப இந்த மாதத்துக்கு இவ்வளோ க்ரைம் நடக்குது, இவ்வளோ இதாகுது, இவ்வளோ பிரச்சனை ஆகுது. உங்களுக்கே தெரியும், இந்த கோயம்புத்தூர் ஒரு கேஸ் இப்போ 2-3 நாளைக்கு நடந்தது. அதில் வேறு ஒரு விஷயங்கள் போயிட்டு ஃபர்தராக அதுலேயும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. பட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இதுக்கு. பட் எகைன் எனக்கும் அந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து லஞ்ச ஒழிப்பு அதில் வந்து போட்டது எனக்கும் வந்து சுத்தமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்றத தாண்டி எனக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. பட் வாட் எவர் அது அவங்க சைடு ஃபர்தர் நம்ம இப்போ இங்கே சொல்கிறதுனால மட்டும் எங்கேயும் சேஞ்ச் ஆக போகிறது. பட் நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுக்க வேண்டிய எதிர்ப்பாகட்டும் நம்ம ஒப்பீனியன் ஆகட்டும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகே, இன்கேஸ் இன்னைக்கு இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் வாட் எவர் நான் வந்து கோத்ரூ பண்ணது. இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா இதில் வீடியோவில் ஆட் பண்ணுங்கள். ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வர டெய்லி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பேசலாம். தேங்க்யூ.